இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏரோது என்கிற ஒரு ராஜா ஏசப்பா பிறந்த அந்த நாட்களில் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அவனுக்கு அதிர்ச்சி, நான் ஒரு ராஜா இங்க இருக்கேன், எனக்கு தெரியாம இன்னொரு ராஜாவா, அது யூதருக்கு ராஜாவா, அவங்களெல்லாம் நாங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது எப்படி இது சாத்தியம், சான்ஸே இல்லை, விட மாட்டேன் அப்படிங்கிறத நேரடியாக வெளிப்படுத்தாம தந்திரமா அவங்கள கூப்பிட்டு எதை வச்சு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு விசாரிச்சு அவன் வேத பாரகர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா இப்படி இந்த கிழக்கில் ஒரு நட்சத்திரம் தோன்றினால் இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே வேத வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்குன்னு ஒன்று. அவன் பாருங்க தந்திரமா அந்த சாஸ்திரிகளை பார்த்து, நீங்க அந்த குழந்தைய பார்த்து பணிந்து கொண்ட பிறகு நானும் அந்த குழந்தைய பார்க்கணும், பணிந்து கொள்ளணும், அதனால எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம நினைச்சிருங்க கொடுத்துருங்கன்னா. ஆனா இவனுடைய வஞ்சனையை அறிந்த தேவன் இந்த சாஸ்திரிகளுக்கு எச்சரிப்பை கொடுத்து அவங்கள வேற வழியில கொண்டு போயிட்டார். இப்ப இதை அறிந்த இந்த ராஜா ஏரோது, சாஸ்திரிகள் என்னை ஏமாத்திட்டாங்களே, அப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லைகளில 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்ய கட்டளிட்டான். யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லா வீட்டுல இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் அன்றைக்கு பரிதாபமாய் கொலை செய்யப்பட்டன. எல்லா வீடுகளிலும் இப்ப புலம்பல், அழுக, கூக்குரல். ஒரு குழந்தை அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அந்த பிள்ளைய கொஞ்சி வளர்க்குற அந்த வீடுகளில் இப்ப அழுக. எப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சத்துருவினுடைய திட்டம். இன்னைக்கு நம்ம இயேசப்பாவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த சீசன்ல இருந்தாலும் உலகத்தை ஆளுகிற ராஜா மறுபடியும் அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். முதல் தடவை குழந்தையா வந்தார், இனி நியாயாதிபதியா வரப்போகிறார், ஆட்சி செய்கிற ராஜாவாக வரப்போகிறார். இந்த உண்மையெல்லாம் அறிந்த சத்துரு இந்த ஏரோது மாதிரி இந்த கடைசி நாட்களில் அவன் செயல்படுவது வழக்கம். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம இதெல்லாம் ஆண்டவரே சத்ருவினுடைய திட்டம் என்ன செய்யக்கூடாது, பலிக்கக்கூடாது. தேவனே உங்க ஆளுகதான் இருக்கணும். என்ன எதிர்ப்புகள் என்ன தடைகள் இருந்தாலும் தேவ திட்டம் தான் நிறைவேறணும். இந்த பண்டிகை காலங்களிலே அது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். ஏன்னா தேவாலயங்களிலே விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜனங்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு எந்த இடையூறுகள் இருக்கக்கூடாது, எந்த தடைகள் வரக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சு தேவ பிள்ளைகள் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த நாட்களில் இயேசுவை குறித்து அறிவிப்பது தான் நம்முடைய பிரதானம். இயேசுனா யாரு, அவர் முதலாவது இந்த பூமிக்கு வந்தபோது எப்படி வந்தார், அவர் இப்ப எங்க இருக்கிறார், இனிமே என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது சத்துருவுக்கு இனி கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி அவன் இந்த ஏரோது போல ஏதாவது செயல்பட நினைத்தால் அதுல இன்னைக்கு தெய்வ ஜனம் பாதிக்கப்படக்கூடாது, திருச்சபை பாதிக்கப்படக்கூடாது, ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது, தேவ திட்டம் தடைபடக்கூடாது. ஆகவே வாக்குத்தத்தம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இதற்காக சபை இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிப்போம், கர்த்தருடைய திட்டம் நிறைவேற செயல்படுவோம். பரலோக தேவனே, உம்முடைய திட்டம் நிறைவேற எந்த தடைகளும் இந்த நாட்களில் இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.